இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், வெளிப்படுத்திய விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்கிறதாவது. தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிகாரம். திறவுகள் எதற்கு அடையாளம்? அதிகாரத்துக்கு அடையாளம். இன்றைக்கு ஒரு வீட்டில் ஒருவர் இருப்பாரானால், அவர் திறவுகளை வைத்திருப்பாரானால், அந்த அம்மாவோ அல்லது அந்த ஐயாவோ அந்த வீட்டுக்கு அதிகாரி. அந்த அதிகாரத்தை அவர்கள் காட்டுவது வழக்கம். இதே போல ஒரு வீட்டுக்கு ஒரு அதிகாரி, ஒரு நாட்டுக்கு ஒரு அதிகாரி, இது எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்துக்கே ஒரு அதிபதியாக இருக்கிற ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது, தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர். தாவீதின் திறவுகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிகாரம் உடைய ஆண்டவர். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு வானத்திலேயும் பூமியிலேயும் அதிகாரம் பெற்றவர். அந்த அதிகாரம் பெற்றவருடைய பிள்ளைகளாக நாம் வரும்பொழுது, தாவீது அந்த தேவனை சொந்தமாக்கி கொண்டவர், அந்த தேவனுக்காக வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்தவர், அந்த தேவனுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த போது தேவன் அவரை வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய வீட்டில் 8 பிள்ளைகள். அந்த 8 பிள்ளைகளின் கடைசி பிள்ளைகள். அந்த கடைசி பிள்ளைக்கு அதிகாரம் எப்படி கிடைத்தது? சட்டப்படி பார்ப்போம் ஏனால், முதலாவது பிறக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் சேஷ்டபுத்திரப்பாக ஒன்று இருந்தது. ஆனால் தாவீதுடைய வீட்டிலே சேஷ்டபுத்திரகான அவனுக்கு இல்லை. அந்த வீட்டில் கடைசி ஒரு நபர். அந்த கடைசி நபராக இருந்தாலும் அவரை யாரும் பெருசாக அவங்க வீட்டில் நினைக்கல. ஆனால் இந்த தாவீதை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினால வேதமழக சொல்ற தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர். அந்த தாவீதை, ஆடு மேய்க்கிற தாவீதை ஒரு அரசனாக மாற்றி ஒரு சிங்காசனத்தில் அமர பண்ணி அந்த முழு சமஸ்த ராஜ்யத்துக்கு இஸ்ரவேலுக்கும் ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி ஒரு ஆளுகையை கொடுத்து ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவருடைய வம்சத்தில் இயேசு வருவதற்கு காரணமாக இருந்தாரே தாவீதின் திறவுகளை உடைய அதிகாரம் பெற்ற தாவீது. இந்த வார்த்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது, நாமும் இந்த ஆண்டவராய் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுமா? பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாமே. அப்பாவுக்கு இருக்கிற அத்தனை சொத்து உரிமையும் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாகவே ஆண்டவர் இயேசு சொன்னார், வானத்திலேயும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு சொன்னாரே. அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வியாதியின் மேல், பாவத்தின் மேல், மரணத்தின் மேலும் அதிகாரம் பெற்ற ஆண்டவர் நமக்கும் அந்த பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து பாவம் மேற்கொள்ளாதபடி, சாபங்கள் மேற்கொள்ளாதபடி அவருடைய அன்பினாலும் அதிகாரத்திலும் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோம். நம் ஆண்டவர் நம் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை கேட்கிறார் தேவ பிள்ளைகளை, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பார். தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு ராஜ மேன்மை கொடுத்து, ராஜ பதவி கொடுத்து, ராஜாவை போல ஆளுகை செய்ய அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அடிமைகளாக அல்ல, அரசால பிறந்தவர்களாக நாம் தேவனுடைய பிள்ளை இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் எல்லா நிலைமையிலையும் அதிகாரம் பெற்றவர்களாக ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தாவீதின் திறவுகளை உடைய ஆண்டவர் உங்களையும் திறவுகளை உடைய மக்களாக மாற்றி அதிகாரிகளாக, ராஜாக்களாக, ஆசார்களாக உங்களை மாற்றி உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். May God bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.